ஸ்டெப் 1 சூஸ் நோட்ஸ் அண்ட் நோட் வோல்டேஜஸ் இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் சூஸ் கரண்ட்ஸ். அந்த கரண்ட்டும் நான் எப்படி சூஸ் பண்ணணும், ஒவ்வொரு நோடில் இருக்க கரண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணணும். அந்த கரண்ட்டும் மேக்ஸிமம் நான் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து லீவிங் கரண்ட்ஸாக தான் இருக்கணும். அதாவது டுவர்ட்ஸ் இல்லாமல் அந்த பாயிண்ட்லேருந்து லீவிங் கரண்ட், அதுலேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட்ஸை தான் நான் மார்க் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் ஒரு க்ரீன் கலரில் அந்த சர்க்கியூட்டில் எழுதியிருப்பேன், அதை தான் நான் க்ரீன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த நோட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த சர்க்கியூட்டில் என்ன இருக்குது, 2 நோடு இருக்குது, விபி அண்ட் தென் விசி இருக்குது. ஸோ விபி அப்படின்ற ஒரு நோடு எடுத்துக்கிறேன். இந்த நோடில் பார்த்தீங்கன்னா கரண்ட், செகண்ட் ஸ்டெப் வந்து கரண்ட் வந்து இங்கேருந்து லீவ் பண்ணுற மாதிரி எழுதணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I1 அப்படின்ற ஒரு கரண்ட்டு இந்த நோட்லேருந்து லீவ் ஆகுது இந்த பிரான்ச்சுக்கு. அதே மாதிரி இந்த பிரான்ச்சுக்கு I2ன்ற கரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஒன் மோர் பிரான்ச் இருக்குது, அப்போ அங்கே I3ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நோடு எடுத்துகிட்டு எவ்வளோ பிரான்ச்சஸ் அந்த நோடில் இருந்து இருக்கும் அந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு கரண்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணிடணும். தென் கம்மிங் டு இந்த நோட், தட் இஸ் விசின்ற நோடுக்கு நான் வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு இங்கே நான் I3ன்ற லீவிங் கரண்ட் நான் மென்ஷன் பண்ணேன். அப்போ இது இப்படியே ட்ராவல் ஆகி இப்படி வருது இல்லையா? ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் விசி ஆல்ரெடி இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா மற்ற 2 பிரான்ச்சுக்கும் நான் கரண்ட்டை மார்க் பண்ணணும். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி மார்க் பண்ணும் போது ஏதாவது கரண்ட் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்கே எனக்கு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அந்த கரண்ட் சோர்ஸில் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ போட்டிருக்கு. அப்போனா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்குது. அதனால நான் இந்த ஐஎக்ஸ்னு நேம் இருக்கிறதுனால நான் இதுக்கும் ஐஎக்ஸ்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து டுவர்ட்ஸ் டைரக்ஷனாக இதே டைரக்ஷனை மெயின்டைன் பண்ணி இங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து டியூ டு இந்த நோட்னால எனக்கு இப்படி ஒரு டைரக்ஷன் வருது. அப்போ ரெண்டுமே ஆல்ரெடி டிசைடட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால தேர்ட் ஒன் நான் கண்டிப்பாக என்னோட எய்ம் என்னது, நான் மேக்ஸிமம் வந்து அவே கரண்ட்டாக போகணுன்றதுக்காக இதை வந்து இந்த நோடில் இருந்து லீவிங் கரண்ட்டாக அவே டைரக்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நோட் அப்படின்னு இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இதுக்கு பேர் டுவர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து வெளில வந்தால் இதுக்கு பேர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவே கரண்ட் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2 நோடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேர்ட் நோட் வந்து 0ன்னு ரெஃபரன்ஸ் நோட் அப்படின்னு இருக்கிறதுனால 2 நோட்க்கு நான் வந்து செகண்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்கோம், அப்ளை கேசிஎல். ஸோ கேசிஎல் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து அப்ளை பண்ணுங்கள் அட் ஈச் நோட், ஒவ்வொரு நோட்லையும். அப்போ நம்ம ஃப்ரம் த டயக்ராம் 2 நோட் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம், ஒன்று விபி, அனதர் ஒன் வந்து விசி. ஸோ இந்த 2 நோட்லையும் கேசிஎல் அப்ளை பண்ணணும் வித் ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன். கரெக்டான சைன் வந்துட்டு கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா அப்ளை கேசிஎல் அட் ஈச் நோட்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நோடு எடுத்துக்கிறேன். இங்கே நான் எவ்வளோ நோட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், 2 நோடு விபி விசி. அப்போ இந்த நோடை முதல்ல நான் விபியில் வந்து விசிலையும் நான் எடுக்கிறேன். அதாவது என்னன்னு சொல்லலாம், அட் பி அட் சி அப்படின்ற பாயிண்டில் நான் அப்ளை பண்ணுறேன். என்ன அப்ளை பண்ணுறேன், கேசிஎல். கேசிஎல் என்னது, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா அதோடைய அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த கரண்ட் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் எவ்வளோ கரண்ட்ஸ் இருக்குது, I1 I2 I3 எல்லாமே கரண்ட் வந்து அவேயாக இருக்குது. அதனால எல்லாமே -I1 -I2 -I3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் சின்ற பாயிண்ட்டை எடுக்கிறேன். இந்த சின்ற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 3 கரண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 கரண்ட்ஸ் தட் இஸ் I3 I4 அண்ட் தென் IX. இதில் வந்துட்டு I3 அண்ட் IX வந்து எப்படி இருக்குது, டுவர்ட்ஸ் த பாயிண்ட் சியாக இருக்குது. I4 வந்து அவே ஃப்ரம் த பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ டுவர்ட்ஸ் இருந்ததுன்னா பாசிட்டிவ், அவே இருந்ததுன்னா நெகட்டிவ். ஸோ அட் பாயிண்ட் சியில் I3 ப்ளஸ்ஸாக போட்டிருக்கேன், ப்ளஸ் IXும் டுவர்ட்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், -I4 ஏன்னா இது அவேல இருக்குது, ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சூப்பர் நோட்ஸ் இருக்கும். சூப்பர் நோட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், 2 நோடுக்கு இன்பிட்வீன் எனக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் சூப்பர் நோட்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த டயக்ராமில் இல்லை, ஸோ அதனால் நம்ம வந்து சூப்பர் நோட் ஸ்டெப் வந்து போக வேண்டாம். ஸோ இந்த ஸ்டெப் 3க்கு அப்புறம் ஸ்டெப் 5 போயிடலாம். ஸ்டெப் 5ல் என்ன இருக்குது, ஈக்குவேஷன் ஆப்டைன் பண்ணணும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச் கரண்ட்டுக்கும். ஸோ ஒவ்வொரு நோடில் இருந்தும் நான் பிரான்ச் கரண்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு பிரான்ச் கரண்ட்டும் என்ன வேல்யூ அப்படின்றத வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்னா நோட் வோல்டேஜஸ் அதில் இருக்கணும். ஸோ அதை நான் ஃபார்ம் பண்ணோம். அண்ட் தென் ஃபைனலாக 6th ஸ்டெப் வந்து அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி என்னுடைய நோட் வோல்டேஜஸ் வேல்யூ என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்.
இப்போ இந்த ஸ்டெப் 5ல் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு கரண்ட் இல்லைன்னா ஒரு பிரான்ச் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பிரான்ச் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம், இல்லைனா ஒவ்வொரு கரண்ட்டோட வேல்யூ நான் எழுத போகிறேன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரான்ச் ஃபஸ்ட்டு நான் இந்த பிரான்ச் எடுப்பேன், அப்புறம் இந்த பிரான்ச், அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சு, ஹியர் அண்ட் தென் ஹியர். இந்த பிரான்ச் நான் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதோட கரண்ட் வேல்யூ வந்து தெரியும், ஐஎக்ஸ்னு இருக்குது. இப்போ இது வந்துட்டு வேல்யூஸ் கொடுக்காம ரெசிஸ்டர் R1 R2 ஐஎக்ஸ்னு போட்டனால வேல்யூ ஐஎக்ஸ்னு இருக்குது. இல்லைனா இது வந்து 4 ஆம்ப் ஃபார் எக்ஸாம்பிள், 5 ஆம்ப்ஸ்னு இருக்கலாம். இல்லை ரெசிஸ்டர் வேல்யூலாம் இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக எழுதிடுவோம். ஸோ என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் கரண்ட் பார்த்தீங்கன்னா I1, I2, I3 அண்ட் தென் I4 தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஸ்டெப் 5 நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 5ல் வந்துட்டு இந்த ஒரு பிரான்ச், இங்கே விபி இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரான்ச் வருது இல்லையா, இந்த பிரான்ச் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வரைக்கும். ஏன் இது வரைக்கும் அப்படின்னா இங்கே எல்லாமே என்னது ரெஃபரன்ஸ் நோட். ஸோ அதை அப்படியே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ச், ஸோ இதில் எவ்வளோ பிரான்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிஇ, பிஎஃப், பிசி, சிஜி. இந்த டயக்ராமில் பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஸோ இது ஒரு பிரான்ச். ஸோ பிஇ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அனதர் பிரான்ச், தென் பிசி தேர்ட் பிரான்ச், ஸோ சிஜி ஃபோர்த் பிரான்ச். இந்த பிரான்ச்சை நான் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா இங்கே ஆல்ரெடி கரண்ட் சோர்ஸ் வேல்யூ இருக்குது, அப்போ கரண்ட்டோட வேல்யூ தெரியும், அப்போ இந்த பிரான்ச் எனக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்க பிரான்ச்சஸ். ஸோ பிஇ, பிஎஃப், பிசி, சிஜி. ஸோ இந்த பிரான்ச் எப்படி இருக்கோ அதை அப்படியே நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதில் பாருங்களேன், ஸோ விபியிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்துட்டு ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ விபி அப்படியே ஒரு ரெசிஸ்டர், அப்படியே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இது அப்படியே ட்ரா பண்ணணும். ஸோ நான் இங்கே கூட ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் அப்படியே நான் ட்ரா பண்ணியிருக்கேன், பிஏ அண்ட் தென் இ. இங்கே ஒரு ரெசிஸ்டர் R1ன்ற ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1ன்ற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த I1 அப்படின்றத நான் எப்படி எழுதலாம், இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நீட்டாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஹியர். ஸோ இதில் பார்க்கும்போது அந்த விபின்ற பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அந்த வோல்டேஜ் சோர்ஸு அண்ட் தென் கிரவுண்டு, அந்த ஒரு பிரான்ச்சை தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா I1ன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ I1ன்றது என்னவா இருக்கும், I1ன்றது நான் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் I is equal to V divided by R. ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் விபி, அனதர் எண்டில் வந்துட்டு டோட்டல் எண்டில் கிரவுண்ட் இருக்குது, ஆனால் இன்பிட்வீன் இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இப்போ கிரவுண்ட் மட்டும் இருந்ததுன்னா விபி -0, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2n டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, விபி, இப்போ இந்த சோர்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா -0 டிவைட் பை R1 எழுதலாம். ஆனால் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸோட நேம் என்ன, விஎக்ஸ். ஸோ விபி அண்ட் தென் விஎக்ஸை கம்பைன் பண்ணி எழுதணும், அதாவது அது அடிஷனில் வருமா சப்ராக்ஷனில் வருமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா I1ன்ற கரண்ட் வந்து இப்படி உள்ள சோர்ஸ் உள்ளே என்டர் ஆகுது, சரிங்களா. அதே மாதிரி சோர்ஸில் இருந்து தான் கரண்ட் வந்து வெளியில் போகும். அப்போது இங்கே வரக்கூடிய இந்த பிரான்ச் கரண்ட்டும் இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டும் எப்படி இருக்கும், ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், விபி மைனஸ் விஎக்ஸ்னு எழுதணும், ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விபி மைனஸ் விஎக்ஸ் டிவைட் பை ஆர் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் I1, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அப்படின்ற பிரான்ச் எடுக்கிறேன். ஸோ இங்கே பி இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. ஸோ இங்கே பிஎஃப் பிரான்ச்சில் வந்துட்டு என்ன வோல்டேஜ் ஒரு எண்டில் இருக்குது, விபி இருக்குது. ஸோ அதுதான் விபி, பிஎஃப் அப்படியே ட்ரா பண்ணி இந்த எஃப்ன்றது என்னது, கிரவுண்டு. அப்போ இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2ன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அது அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன ரெசிஸ்டர் இருக்குது, R3 இருக்குது, ஸோ R3யும் எழுதியாச்சு. ஸோ இங்கே கரண்ட் I2 ஈக்குவல் டு என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த I2 ஃப்ளோ ஆகக்கூடிய பிரான்ச். அப்போ விபி -0, ஏன்னா இங்கே இன்பிட்வீன் எந்த வோல்டேஜ் சோர்ஸுமே இல்லை. ஸோ விபி -0 டிவைடட் பை R3, அதை தான் எழுதியாச்சு, விபி டிவைட் பை R3. நெக்ஸ்ட் பிரான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா பிசி. ஸோ இந்த பிரான்ச் எடுக்கிறோம். இந்த பிரான்ச்சில் பார்க்குறீங்க அப்படின்னா
ஒரு எண்டில் வந்து விபி இருக்குது, அனதர் எண்டில் விசி இருக்குது. இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கணும் நம்ம. ஸோ பிசின்ற பிரான்ச்சில் விபி விசி இருக்குது, அதுக்கப்புறம் R2ன்ற ரெசிஸ்டர் இருக்குது, அதையும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு? I3. ஸோ I3யும் நான் அப்படியே நோட் பண்ணிட்டேன். அப்போ I3 இஸ் ஈக்குவல் டு என்னது? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே பிக்கும் சிக்கும் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது? விபி இருக்குது, விசி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா விபி மைனஸ், ஸோ ரெண்டு எண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்துட்டு இந்த கரண்ட் வந்துட்டு ஹியர் இப்படி வருது, இதில் வந்து கரண்ட் நமக்கு வந்து அன்னோன் இருக்குது. ஸோ அதனால நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு எழுதும் போது விபி மைனஸ் விசி டிவைட் பை R2 அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? So I3 equal to VB minus VC divided by R2. VB minus VC divided by R2. So next branch அப்படின்னு பார்த்தோம்னா coming here. So இந்த BC முடிச்சிட்டோம். அடுத்து வந்து last branch வந்து CG. So CGல எப்படி இருக்கு? அப்படியே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா எந்த பிரான்ச் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த பிரான்ச்சை அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ அதோடைய ஒரு எண்டில் என்ன வோல்டேஜ் இருக்குது, அனதர் எண்டில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கேல்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இதை பார்க்கும்போது நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம நெக்ஸ்ட்டெல்லாம் நியூமரிக்கலில் சால்வ் பண்ணும்போது அந்த பிரான்ச்சை பார்த்துட்டு நம்ம டேரெக்டாகவே எழுத ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ இவ்வளோ வந்துட்டு ட்ரா பண்ணி ரைட் பண்ணுன்ற இது இருக்காது. பட் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பிரான்ச்சில் வந்துட்டு சிஜி. ஸோ சிஜியில் பார்த்தோம்னா வந்துட்டு விசி அண்ட் தென் கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச் அப்படியே நான் ட்ரா பண்ணுறேன் அட் பிரான்ச் சிஜி. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் இன் பிட்வீன் R4, ஒன் எண்டில் வந்து விசி, அனதர் எண்ட் வந்து 0. ஸோ ஐம் ரைட்டிங் த கரண்ட். ஸோ I4 அப்படின்னு எழுதும் போது I4 இஸ் ஈக்குவல் டு என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு? விசி மைனஸ் 0 டிவைடட் பை R4 which is equal to VC divided by R4. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இப்போ இந்த இடத்துல நம்ம கேல்குலேட் எழுதும் போது மட்டும் டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ அதர் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் எழுதும் போது விபி மைனஸ் 0, விபி மைனஸ் விசி, விசி மைனஸ் 0 அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே ஏன் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம கரண்ட் டைரக்ஷன் டிசைட் பண்ணோம்னா இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வோல்டேஜ் சோர்ஸில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்கிறனால தான் we have decided the factor. இதே இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம VB ப்ளஸ் VXன்னு தான் நம்ம ரைட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து I1 ஈக்குவல் டு விபி மைனஸ் விஎக்ஸ். எதனால? இந்த கரண்ட்டோடைய டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக ஒரு சோர்ஸ்லேருந்து இருக்கும் அப்படின்னால விபி மைனஸ் விஎக்ஸ் டிவைடட் பை R1 அண்ட் தென் I2ன்ற பிரான்ச்சில் I2 எப்படி இருந்தது? விபி டிவைட் பை R3. I3 ஈக்குவல் டு VB minus VC divided by R2, I4 equal to VC divided by R4. இதெல்லாம் தான் அந்த branch current. ஸோ ஸ்டெப் 5 இதுதான். இப்போ இதே வந்து நம்ம சிம்பிளாக ஒரு சர்க்கியூட் பார்த்தோன்னே நம்ம எப்படி தெரியுமா எழுதலாம்? ஃபஸ்ட்டு நோட்ஸை வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணக்கப்புறம் நான் அப்படியே எழுத ஆரம்பிச்சிடும். இங்கே I1 இருக்கா, அப்போ டேரெக்டாகவே நான் வந்து எப்படி எழுதுவேன்னா I1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு VB மைனஸ் Vx divided by R1 அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ஈக்குவேஷன் எழுதிடுவேன். அடுத்த கரண்ட் வந்து I2. அப்போ I2 ஈக்குவல் டு VB மைனஸ் 0 டிவைட் பை R3. நெக்ஸ்ட் I3ங்கிறது என்னது? VB மைனஸ் VC டிவைட் பை R2. அதுக்கப்புறம் I4ங்கிறது எப்படி வரும்? VC மைனஸ் 0 டிவைட் பை R4 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக நான் அந்த ஈக்குவேஷனை எழுதிடுவேன். இதெல்லாம் அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிடுவேன். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்து அந்த ஸ்டெப் மாதிரி பார்த்தோம். மற்றபடி நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு அப்படியே நம்ம வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நோட் வோல்டேஜஸை ஐடென்டிஃபை பண்ணி 6th ஸ்டெப்பை அட்டைன் பண்ணிடுவோம். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் த நோடல் அனாலிசிஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோன்ற ஸ்டெப். தேங்க்யூ.